கண்ணீர் வரும். அப்படி ஒரு நல்ல ஒரு இது வசாவுலான் சந்தி அது இன்றைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி வசாவுலான் பொன்விளைகிற பூமி ஓபினா போல தானே. ஆனா டைம் போட்டுருவாங்க நீங்க 5 மணில இருந்து. வசாவுலான் பலாலி மயிலிட்டி இதுகள் எல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான அதுக்கு உள்ளுக்குள்ள ரோட்டு மட்டும் தான் விட்டுருக்கு. அதுவும் இந்த மக்கள் வாழ்ந்த இடத்துல மக்கள் அதை பற்றி சொல்றேன். அப்ப இந்த நாங்கள் அனுபவத்தை சொல்லிடங்க. எங்கட சொந்த இடம் பலாலி மேற்கு. இன்னொன்று வாங்கின அப்புறம் எல்லாருக்கும் பிரச்சனை. அத்திவாரத்தையே தள்ளி விட்டாச்சு. அப்புறம் என்ன வீடும் இல்லைத்தானே எல்லாம் முடிஞ்சு. வாங்க வணக்கம். நேரா போகலாமாக்கா. அதால போட்டோ வீடியோக்கள் எடுக்கலாது, பைக்ல போகலாம், இல்ல நிப்பாட்டி வச்சோன்னு செய்யலாம், சும்மா பார்த்தோண்டு போகலாம். நீங்க பிரச்சனை போத்தோன்னு அப்படியே போட்டு திருப்பி வரைக்கும் பார்த்தோன்னு சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நிக்கலாம். 2 சந்தியில நான் 18 வயதுல பக்கம் கார் வச்சிருந்து ஓடினாங்க. அந்த எடுத்தோடனே ஒன்றும் செய்யலாத. நாங்க இரவு 12 மணிக்கு வந்து திரும்பி போவோம். எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டோம். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களால ஏன் இந்த பாதையை விட முடியாம போனதுன்றது வணக்கம். இப்ப நாங்கள் அந்த விடுவிக்கப்பட்ட காணிக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் இந்த இதுல பலாலி ரோட்ல விடுவிக்கப்பட்ட காணிக்கு முன்பகுதியில இருக்கிற இந்த ராணுவ குடியிருப்புல இருந்தான் விழிக்கிறோம். இங்கால வசாவுலான் பகுதியை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். வசாவலாம் பள்ளிக்கூடத்துக்கிட்டே இருக்கிற அந்த காணியெல்லாம் காணிகளில் இந்த வீதி தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. அந்த வீதியால் போயிட்டு வரலாம்னு சொல்றாங்க. தொடர்ந்துமே நாங்கள் பயணிக்கலாம். அங்கே நாங்கள் போய் காட்டுறோம் என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்றது. இங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். இதில் அந்த இந்த இது அந்த இராணுவத்தினருடைய அந்த முகாம் வந்து இங்கே இருக்குது. அதால் உள்ள எங்கிட்ட போகலாம். அதாவது வந்து நாங்கள் பைக்கில் போகலாம், நடந்து போயிடாது, மற்றும் வாகனங்களில் போகலாம். பஸ் இல்லாமல் உள்ளுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதி உயர் பாதுகாப்பு நிலையத்தின் அறிவித்தல் என்று இருக்குது. நான் அதை வாசிக்கிறேன்னு பாருங்க. இந்த வீதியானது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும். இந்த வீதியினூடாக பயணிக்கும் அனைவரும் கீழ்காணும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் வேண்டும். வீதி திறக்கப்பட்ட நேரம் முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை மாத்திரமே. வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல், திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது. வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படங்கள் எடுத்தல், ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதியில் நடைபயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர ஏனைய பார ஊர்திகள் பயணிக்க தடை. இந்த வீதியில் செல்லக்கூடிய அதிவேகம் கூடிய 40 கிலோமீட்டர் மாத்திரமே. இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும். மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் என்று இருக்கு. இங்க பெரும்பாலும் எழுத்து பிள்ளைகள் இல்லை, அதே ஒரு பெரிய விஷயம். இந்த இங்கால அவர் பேர் நிக்கணும் தங்களுடைய அண்டை. அதில் ஒரு ஐயா சொல்ல தான் பைக்கில் வரையிலையாமண்டேன்னு இல்லாடி உள்ளே போயிருப்பேன்னு சொன்னேன். என்ன நடந்து போகிற ஆக்கள் தான் நடந்து போகிற ஆக்களை உள்ள விடினம் இல்லை. அப்போ அதால் அவர் தன் வாகனங்களை கொண்டு வந்து தான் நல்லன்ற மாதிரி காய்ச்சார். அது மட்டும் இல்லை, தான் முதல் ஃபுட்பால் விளையாடின இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். பழைய இடங்களை பார்க்குறது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இதான அந்த வீதி பாருங்கள். பலாலி ரோட்டால் அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இந்த 4 சந்தி இதில் இருக்குது. இந்த 4 சந்தியினூடாக இங்கால ஏற்கனவே விடப்பட்ட வீதிகள் இதில் இருந்தால் முதல் விட்டவே. அப்புறம் இங்கால போனீங்கன்னா இந்த வீதியால் போயிடாது. இது மூடப்பட்ட வீதி. இந்த வீதியால் நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் இதில் எந்தவித காணொளிகளோ அல்லது நீங்கள் நடந்தோ இங்கால செல்ல முடியும். உள்ள போய் பார்க்கலாதோ மோட்டர் சைக்கிள் நீங்களே போயிடலாம் நினைக்கிறீங்க. மோட்டர் சைக்கிள் இல்லையே, நாங்கள் சைக்கிளில் வந்துடலாங்களா. உங்களோட காணிகள் இருக்கு. உங்களோட காணிகள் காணிகள் நாங்கள் முதிய வந்த இடங்கள்லானுங்கோ. நாங்கள் இது ஃபுட்பால் மேட்சுகளுக்கு எல்லாம் வந்தாங்க. இப்போ அதுக்கு பாப்பாண்டு வந்து சரி பழைய இடங்களை பார்க்க ஆசையாக தான் இருக்கு. வெளிநாட்டு போகிறத இதே பார்க்க போனோம். எத்தனை வரியா 89ல் வந்த அப்புறம் போகலையே. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் போடுவாங்களா? ஓபினா போகலாம் தானே. ஆனால் டைம் போட்டுருவாங்க. நீங்கள் 5 மணிலேருந்து இல்லையோ? அப்படி எப்பயும் போகலாம். அப்படியா? ரைட்டு. வாகனத்திலாம் அவங்கால போகலாம், இல்லை மோட்டர் சைக்கிளில் போகலாம். ரைட்டு. வாகனத்தில் மோட்டர் சைக்கிளில் போகலாம், நடந்து போயிடலாம். என்ன நடந்து போயிடலாம். நான் கேட்டேன் பெரிய வாகனங்களும் போயிடலாம். என்ன பஸ்ஸில் போகுதான். பஸ்ஸில் தவிர்த்து பெரிய வாகனங்கள் போயிடலாம் தான் போட்டிருக்காங்க. இல்லையா? பார்க்க வந்து போகலாம். நீங்களும் இங்கே இந்த எல்லாரும் இந்த ஏரியாவோ? நாங்கள் உங்கள் பின்னால கட்டுவாங்க. நீங்கள் விளையாடுறீங்களா? நான் ஃபுட்பால் வந்தேன். உங்கள் விளையாடி நான் வந்தேன். சரி, ஓகே. அண்ணா இது எப்படி என்ன விட்டவங்க இந்த இடம் இந்த ரோட்? இது இதோட தான் முதல் விட்டவங்க. என்ன இதுல எந்த போகலாம்? இது அச்சிவேலிக்கு போற ரோட்.
நான் இருக்கிறேன் இந்த ரோட்டோட தான் முதல் விட்டவங்க. இதுக்கு இது மட்டும் தான் விட்டவங்க. உங்களோட சொந்த இடம் இருக்கா இல்லாடி? எனக்கு அதுக்குள்ள இருக்கு காணியல் வீடு. இதுக்கு இல்லையோ? ஸ்கூலுக்கு இஞ்சால முதல்ல ஆரம்பம் இருக்குல்ல பசாவலான் பாயிண்ட்டுக்கு இஞ்சால இருக்கு வீடுகள். அதுக்குள்ள உள்ள போகலாதானே காலம் தானே செயற்பாடு வந்து எடுத்த உடனே ஒன்றும் செய்யலாதானே. 25 வருஷமா அவங்க பிடிச்சி வச்சிருந்த காணியை நாங்க நினைச்சு பார்க்கலாம். வந்த உடனே ஒரு 4 மாதத்துல விடுவேன். ஒரு 56 மாதம் இருக்கு. அதுக்குள்ள நிறைய விடுவாங்க காணியங்க. அது சொல்லி இருக்கிறாரு சேனத்துக்குரிய காணி வந்து சேனத்துக்கு தான் சேனத்துல காணியை வந்து விடுவாங்க. முதல் விட்டது சில காணிகள் விட்டதானே வந்தோடனே சில இடங்கள் விட்டது. ஆனா பெருமளவா விடையிலேன்னு சொல்லிட்டேன். நீங்க தெரியும் செயற்பாடு வந்து நியூஸ்ல என்னதுல சேர்த்து நல்ல விதமாக தான் எல்லாம் பொருளாதாரம் சரி எல்லாம் அந்த பாஸ்போர்ட் எல்லாம் செய்கிறதெல்லாம் ஏஜியத்துக்கு வந்துடுது. அப்படி எல்லாருக்கும் நேரத்துக்கு ஒரு சுகமான வழியை செய்து கொண்டு வரோம். அடுத்த கட்டம் இந்த பாதை ஆஸ்பத்திரி இதுவும் பிடிக்க போயிடும் அந்த மாதிரி தான் கதை. அடுத்த இதில் உள்ளூராட்சி எலெக்ஷன் நேரா போகலாமாக்கா? அதால போட்டோ வீடியோக்கள் எடுக்கலாது, பைக்ல போகலாம், இல்ல நிப்பாட்டி வச்சோன்னு செய்யலாம், சும்மா பார்த்துட்டு போகலாம். நீங்க பிரச்சனை போட்டு அப்படியே போட்டு திருப்பி வேலைக்கு பார்த்துட்டு அது சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நிக்கலாம். 2 அங்க என்ன வந்தாங்க நீங்களே நாங்க உங்களோட இடம் காணிகள் போய் பார்க்க எப்படி இருக்கு இந்த பழைய இடங்களை பார்க்க. நான் கடைசியா வந்து 13 வயது எனக்கப்ப இந்தியன் ஆர்மி இருந்து வெளியேறின கால பகுதி 90ஆம் ஆண்டு கால பகுதி. அந்த கால பகுதியில இங்க வந்து குடமெல்லாம் சுற்றி தெரிஞ்சினாங்க, கையில் தெரிஞ்சினாங்க. கொஞ்சம் இடங்கள் டேமேஜா இருந்தாலும் ஓரளவு ஆகக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு இந்த பாதையை பாவிக்கிறது நல்லா இருக்கு. என்ன பாதை நல்லா இருக்குது. ஆனால் இதுல இன்னொரு கேள்வி ஒன்று எழும்புது. என்னன்னு இந்த அரசாங்கம் இந்த இடத்தை விட்டு இருக்கு. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களால ஏன் இந்த பாதையை விட முடியாம போனதுன்றது தொடர்பான ஒரு கேள்வி எங்க நம்ம மக்கள்கிட்ட பாரிய அளவில் இருக்கு. அதுக்கு இப்ப பாதுகாப்பு காரணம் காட்டினே பாதுகாப்பு காரணம். இப்ப நான் சொல்ல வர்றது 2009க்கு பிறகு யுத்தம் முடிஞ்சுதானே. முடிஞ்சு இன்றைக்கு பல வருஷங்கள் கடந்த நிலைமையில கிட்டத்தட்ட 16 வருஷம். அதுக்கிடையில பல அரசாங்கங்கள் வந்திருக்கு, பல அரசியல்வாதிகள் தங்களோட அதிகாரங்கள் இருந்திருக்கிறது. ஆனா இருந்த போதும் இந்த ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம், அதாவது வந்து அந்த காங்கிரசின் துறையால இருந்து வடமராட்சி போற பிரதான வீதி, இந்த வீதி எல்லாத்தையும் சேர்ந்து இணைக்கிற ஒரு இணைப்பு வீதி தான் பிரதான வீதி. இது இந்த இணைப்பு சரியா நடந்திருக்குமா இருந்தால் எங்களோட மக்களின் பல பிரச்சனைகள் வர்த்தகம் உட்பட எல்லாம் இலகுவானதா மாற்றப்பட்டிருக்கும். ஆனா அதை வந்து அவங்க செய்யல. கடந்த காலங்களில் செய்ய முடியாம போனதுக்கு யார் காரணம் என்ற ஒரு பேரிய கேள்வி வந்து இப்ப பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் திரும்பி போறோம். உங்களோட பழைய இடங்களை பார்க்க அப்படி சந்தோஷமா இருக்கா? பழைய இடங்களை பார்க்க சந்தோஷம் தானே. எவ்வளவு காலமாச்சிங்க வந்து? இந்த கிட்டத்தட்ட இது வசாவலான் சந்தி. இந்த சந்தியில நான் 18 வயதுல வரைக்கும் கார் வச்சிருந்து ஓடினாங்க. கார் வச்சிருந்து ஓடினா நாங்கள் இதுல ஏர்போர்ட்டு அடுத்த சந்தி ஏர்போர்ட்டுக்கு மெயினா நாங்கள் அயர் ஓடினாங்க. எங்கட வீடு இதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 500 மீட்டர் தான் உங்களோட வீடு. அப்ப இதுகள் எங்கட இடங்கள் முதலே விடுபட்டது. 2015 விடுபட்டது. இப்ப இன்றைக்கு இந்த பாதை இது கிட்டத்தட்ட நான் 1980ஆம் ஆண்டு துவக்கம் இந்த 764 மினிமம் ஓடினாங்க. மினிமம் ஓடினாங்க. இந்த சந்தியால நான் இரவு 2 மணிக்கும் போவேன். காங்கிரஸ் துறையெல்லாம் ட்ரெயின். அப்ப இந்த ஆமி கேம்ப் எல்லாம் இருந்தது. அதால நாங்க எங்களோட எந்த பிரச்சனையும் ஒரு வரும் இல்லை. பிரச்சனைக்கு முதல் 2009 பழைய காலம். பழைய காலம். எப்படி 90? நாங்கள் 80ஆம் ஆண்டு. நீங்கள் பிறந்து இருப்பீங்களோ தெரியாது. சாரி, நாங்கள் அந்த காலத்துல எங்களோட ராணுவமும் நல்ல அன்பா அந்நியமா வசாவலான் சந்திக்கு வருவினோம், கடையில டீ குடிப்பினோம், எல்லாம் செய்யணும். பிரச்சனை என்னொன்று வாங்கின அப்புறம் எல்லாருக்கும் பிரச்சனை. நாங்கள் கிட்டத்தட்ட இதை 35 வருஷங்களுக்கு மேலாக இந்த பாதை மூடப்பட்டிருந்தது. நாங்களும் வசாவலான் சந்திக்கு வர இல்லை. இந்த அரசாங்கம் வந்துதான் இந்த வசாவலான் சந்தி என்றாலும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி விட்டு தந்தது. அப்ப அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது.
அதே நேரம் அந்த நேரம் நாங்கள் கேட்டாங்க எங்களுக்கு இந்த பலாலி மட்டும் இந்த பாதயாத்திரை வந்து எங்களை கேகேஸுக்கு போய் வரக்கூடிய மாதிரி செய்து தர சொல்லி கேட்க சொன்னா நாங்க வெகு விரைவில் அதை செய்வோம். எப்ப செய்வோம் என்று எங்களுக்கு இது திறந்தா கேகேஸ் போலாம் தானே உங்களுக்கு டெல்லிப்பள விடாக இது சொல்றேன், அதை பற்றி சொல்றேன். அப்ப இந்த பாதயாத்திரை எங்களுக்கு இது நேர பலாலி இந்த டெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு போற பாதை இதே திராக்கத்தான் நாங்கள் கேட்டுனாங்க. அரசாங்கத்தோட நாங்கள் பல முறை கதைச்ச நாங்கள் ரெண்டு கேட்க சொன்னவன் நாங்கள் நிச்சயமா இந்த பாதை ஒரு முக்கியமான பாதை. அதே நேரம் இராணுவத்துக்கும் அது முக்கியமா இருக்கு. ஏர்போர்ட் இருக்கிறதால அதை அவை திடீரென விட மாட்டோம். மக்கள் போக போக நடந்து கொள்ற முறையை பார்த்து அவையலாக முடிவினோம் பாதை. அப்ப நாங்கள் அதை நம்பிக்கொண்டுதான் இந்த வசாளான்மாள் மக்கள் இருந்தாங்க. இதுல பெரிய கோயில் இருக்கு, கண்ணகி அம்மன் கோயில், மானம்பராண்டு பெரிய கோயில் இருக்கு. அதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குல்ல, நடராஜர் கோயில், அதெல்லாம் திருத்தி வச்சிருக்கேன். அது நல்ல வடிவா இருக்கு. இப்பதான் நாங்கள் பார்த்தனாங்க, நல்ல வடிவா இருக்கு. அப்ப இது வந்து எங்கட வீடு மாதிரி நாங்கள் இருந்து புழங்கின இடம். இப்ப எனக்கு இப்ப வயசு 73. பாருங்க, 18 வயசு 20 வயதுல நாங்கள் வந்து இந்த 35 வருஷம் காலப்பகுதியில நாங்கள் இருந்து அதை சந்தோஷமா பார்த்த இடம் தான். இப்ப பாக்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுல போய்க்கு ஒரு ஐயா அழுதோன்று இருக்கு, கண்ணீர் வரும். அப்படி ஒரு நல்ல ஒரு இந்த உதாரணமாக வலிகாமம் வடக்குல பசாவுலான், பலாலி, மயிலிட்டி இதுகளெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாடு. மயிலிட்டியில மீன், பலாலியில வெங்காயம், உருளைக்கிழங்கு, காசு விளையிற இடம். பசாவுலான் பொன் விளைகிற பூமி. அப்ப பசாவுலான்ல விவசாயம். நாங்கள் அப்ப நான் அந்த நேரம் ஆரம்பத்துல கொழும்பு யாழ்ப்பாணம் லொரி ஓடினேன், டிரைவராக இருந்தேன். எங்களுக்கு அப்படி ஒரு சுற்றி வர ஒரு லோட் சாமான் சேர்ந்துடும். சேர்ந்தா நாங்கள் இல்ல சும்மா சேர்ந்துட்டு அதை கொண்ட கொழும்பு மார்க்கெட்ல இறக்குறது, பிறகு அங்கேருந்து சாமான் ஏற்றி கொண்டு வர்றது. அப்படி ஒரு சந்தோஷமா இருந்த நாடுதான் எங்கட யாழ்ப்பாணத்துல வலிகாமம் வடக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் டவுன் சைட்டுகள், ஆஸ்பத்திரிகள் இதுகள் எல்லாம் இருக்குமே தான் வர. இங்க வந்து விவசாயிகள் இதுலதான் இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு. பலாலியில மரவள்ளிக்கிழங்குண்டா அது ஒரு ஃபேமஸ். வெங்காயமும் இங்க விளையாம கூட வெங்காயம், உருளைக்கிழங்கு சும்மா அந்த போட்டோன்னே வேற இடங்கள் கேள்விப்பட்டு விளைஞ்ச இடங்கள். இன்றைக்கு இப்படி இந்த இப்ப பாதைய விட்ட மாதிரி எங்கட காணிகளும் கட்டமா முடிவினம் என்று நாங்கள் நம்புறோம். முதல் விடாத அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தானே. முதல் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே கட்டத்தில் இந்த இராணுவ தளபதி இப்ப இருக்கிறவர் பிரிகேடியர் மக்களின் கஷ்ட துன்பத்தை பார்த்து இந்த பாதையை திறக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியிலான் இந்த பாதை திறப்பட்டது. சும்மா அறிஞ்சொல்லுவினம் அப்படி என்று எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காலம் வந்து போய்க்க எங்களுக்கு தெரியும். இந்த பாதையை நாங்கள் நடந்தே போக முடியாத பாதை இன்றைக்கு நாங்கள் வாகனம் ஓடக்கூடிய மாதிரி விட்டுட்டு கேட்டால் அது அவற்றை ஒரு பெரிய மனதென்று தான் சொல்லுவோம். எத்தனையோ பேர் இருந்தவை இதை மூடி வச்ச, முள்ளு கம்பி அடைச்சி வச்ச அவர் எங்களை திறந்து விட. இப்ப இருக்கிறவர் எங்களை போய் பார்க்க வேண்டாலும் விட்டு இருக்கிறார். அதால நாங்கள் பாதுகாப்பு பிரிவினருக்கு முதல் கண் நன்றியை தெரிவிக்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லை. போலீஸா, அதிபரா, போலீஸ்காரருக்கு எல்லாருக்கும் ஓமெல்லாம் போயிட்டு வரலாம். இதால நாங்க இரவு 12 மணிக்கு வந்து திரும்பி போவோம். எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டோம். நாங்கள் பிரச்சனை இல்லாம இருந்தா அவையும் தங்கட பாடல இருப்பினர். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்லி. சரி, எப்படி இருக்கு உங்களோட அனுபவம் பல இடங்களை பார்க்க? நாங்கள் அனுபவத்தை சொல்லிடடாங்க. எங்கட சொந்த இடம் பலாலி மேற்கு அங்கே. அது இன்றைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அது கிடைக்காம போனாலும் பரவாயில்லை. எங்களுக்கு இந்த பாதை திறந்து விட்டதே பெரிய சந்தோஷம். எங்களுக்கு உதவி தர போறாங்கன்னா, நஷ்டம் தர போறாங்கன்னு இதுவரைக்கும் சொல்றாங்களே. 35 வருஷம் முடிஞ்சு. நாங்கள் 15/6/90 வெளிக்கிட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் நாங்கள் எங்க இடத்துக்கு பார்த்தது இல்லை. கட்டிடத்தை அதாவது வந்து எங்கட அத்திவாரத்தையே தள்ளி விட்டாச்சு. என்ன வீடும் இல்லை தானே, எல்லாம் முடிஞ்சுது. இப்ப திறந்து விடும் போது எங்களுக்கு வெளி சந்தோஷம். அதை விட வாகனம் நேராக போகலாம். இது இப்படியே போய் கேகேஸ் போகலாம், இப்படியே போய் இங்க வல்வெட்டுத்துறைக்கு போகலாம், பஸ் துறைக்கு போகலாம். அப்ப எந்த வித பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தேவை இதுதான் முக்கியம் தேவை. இதை மற்றவங்க கருதலாம், இது எலெக்ஷனுக்கு ஆக கருதலாம். அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படியான மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒன்று யார் குத்தினாலும் அரிசி போயினா
அது என்ன மாதிரி இது இப்ப இந்த இதுகளும் விட போயினும் அடுத்த இது காணிகளும் விட போயினும்னு சொல்லி அது எங்களுக்கு பலாலி மேற்கு அது சாத்தியப்பாடியும் பரவாயில்ல இது ஒரு எங்களுக்கு ஒரு மூல எங்களுக்கு கிடைக்காம 35% இல்ல கிடைக்காமலும் போகலாம் அதை பற்றி பரவாயில்ல நஷ்டத்துக்கு பதிவு செய்தவை உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வீட்டுக்கு எவ்வளவு காணிக்க எவ்வளோன்னு பதிவு செய்தவை அது 2 வருஷம் ஆச்சு எங்களோட உறுதியெல்லாம் வேண்டி போட்டோ காப்பி எல்லாம் அடிச்சு தோம்பு எல்லாம் எடுத்து பக்கத்துல இருந்த ஆக்கலார் இந்தியாவில இருந்த ஆக்கலார் அங்கே இருந்த ஆக்கலார் எல்லாம் விசாரிச்சு உங்கள்கிட்ட வீடு இருந்தோ ஒன்று மற்றவை விசாரிக்கிறது எங்கள்கிட்ட மற்றவை பற்றி விசாரிக்கிறது வீடு இருந்ததோ மதில் இருந்ததோ கிணறு இருந்தோட எல்லாம் விசாரிக்கிறோம் எங்களுக்கு மற்றவை பார்க்குறோம் எங்களையும் மற்றவை பற்றி கேட்பதும் இப்போ நாங்கள் நஷ்டம் கொடுத்ததை பற்றி அவையெல்லாம் ஓகே பண்ணி போட்டு தந்துருக்கிறோம் உங்களுக்கு நஷ்ட வழங்கப்படும் இந்த வகை எதுவும் கிடையாது நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இடம்பெயர்ந்து தான் இருக்கிறோம் நாங்கள் இப்போ ஊரளவு தான் இருக்கிறோம் இடம்பெயர்ந்து தான் இருக்கிறோம் ஆனா இதுகள் கிடைக்காட்டும் பரவாயில்ல இப்படி எங்களுக்கு இப்படி ஒரு எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு 69 வயசு போய்க்கு எத்தனை வயசு எனக்கு 39 வயசுல போட்டேன் 39 வயசு 34 வயசு நான் பிறந்தது 1956 விட்டு போறது 90 34 வயதுல போனேன் 35 வயது முடிச்சு வெளியே எங்களை வீட்டை விட்டு வெளியில 35 வயசு வாழ்ந்துருக்கிறேன் பேச இதே பெரிய விஷயம் நன்றி என்ன மாதிரி சொல்லு என்ன உங்களோட அனுபவம் என்ன மாதிரி இருக்கு அதுவும் மக்கள் வாழ்ந்த இடத்துல மக்கள் விட்டது ஆனா கொஞ்சம் கட்டுப்பாடுகளோட விட்டு இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதுக்கு உள்ளுக்குள்ள வரும் ரோட்டு மட்டும் தான் விட்டு இருக்கு சரி ஓகே நன்றி